ஹாய் மை ஃபேமிலிஸ். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடு வந்து நிலகால் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து டைல்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதை தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன கலர் டைல்ஸ் எடுக்கிறோம், கடையில் போய் எவ்வளோ வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறமா வந்து அம்மா ஃபேஷியல் பண்ணதை விலாவரியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் தங்க. ஸ்கின்னை பார்க்கலே உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடுச்சு. பட் இது சரியாக தப்பாங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே அவேர்னஸாக கொடுக்குறேன்டா தங்க. இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிலகால் வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 9:15 to 10:15. பர்டிகுலராக எத்தனை மணிக்கு அங்கே வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரில. இங்கேருந்து நம்ம பக்கம் தான் நம்ம சைட்டுக்கு போகிறது. நிரு எங்கன்னு கேட்காதீங்க. நிருவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை 7:20க்கு நான் கொண்டு போய் பஸ்ஸு வச்சு விட்டு வந்துட்டேன். ரக்ஷுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து லாஸ்ட்டு செமஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் 5 நாளோ 6 நாளோ லீவ் வருது. 3 நாள் லீவ் வருது. ஸோ நம்ம வந்து அதனால் ரக்ஷு இருக்கான், அவன் நிரு இல்லை. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னை சுற்றி தீய சக்திகளாக ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் உடச்சி நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம விறுவிறுன்னு கிளம்பி சைட்டுக்கு போயிட்டோம். நான் வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நானும் ரக்ஷும் போயிட்டேன். மேலே போல் எலிவிஷன் போட்டுட்ருக்காங்க வெளியில். 2 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ஆந்தேதி நம்ம கிரகப்பிரவேசம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எந்த ஒர்க்கும் பண்ணல. பட்டி பார்த்த உடனே நம்ம டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா டிசம்பர் 5 விட்டுட்டோம் அப்படின்னா ஜனவரி 31 தான் நல்ல நாள் இருக்குது. இன்னும் 20 நாளில் நம்ம வீடு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதனால் ஏன் அதுக்கு வீடு ரெடி ஆகிட்டு சும்மா பூட்டி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆந்தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி வாஸ்து பூஜையும் கணபதி ஹோமமும் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் வந்து பட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆனால் 5ஆந்தேதி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திறப்பு வேலை வச்சுக்கலாம் அப்படின்னா சரி ஓகேம்மா அப்படியே பண்ணிக்கலாம். நாங்கள் அப்புறம் வேலை செய்கிற அக்காட்டில் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அந்த அக்கா பெரிய பாப்பா பார்த்துட்டு சின்ன பாப்பா எங்கடா அப்படின்னாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா. இதை பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரு பக்கம் வந்து பண்ண வாக்கில் இருக்குது. அப்படியே ஹாலுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி விட்டு அப்புறம் 9:30 மணிக்கு நிலவுகாலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிலவுக்காலும் வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வீடியோ எடுக்க சொன்னால் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க என்னோடய ரிலேஷனு. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இது நைட்டு 10:30 மணிக்கு மேலே தான் வாய்ஸ் கொடுக்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நிலவுகால் வந்துருச்சு. ஆல்ரெடி நேரமாக 9:15 to 10:15 நல்ல நேரம். ஆனால் அந்த நிலவு வந்துட்டு ஏதோ விண்ணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிலவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த நிலவு வந்து செலக்ட் பண்ணி இதை கொண்டுட்டு வந்தாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 9:30 9:35க்கெல்லாம் வந்துருச்சு. வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து வச்சுட்டு அதை தண்ணி வச்சு நிலவு கழுவணும் இல்லைங்களா. ஒரு பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து கழுவுனாங்க. அந்த கழுவுற கேப்பில் வந்து நிலவு வைக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் செவுரு வந்து காடி எடுத்து விட்டாங்க. ஸ்வீட் எதுவும் வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு நிலவு வைக்கிற அன்னைக்கு பொட்டுக்கல்ல அவளு நாட்டு சக்கரை போட்டு தருவாங்க. ஸோ அதை தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே இந்த அண்ணாங்க பார்த்திங்கன்னா நிலவு கழுவிட்டு இருக்காங்க. அந்த இதை வச்சு நிலவு ஃபுல்லாக கழுவிட்டு இருக்காங்க. அவங்களே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து பூஜைக்கான அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸு ரைட் சைடில் 3 ஹோல்ஸு லெஃப்ட் சைடில் 3 ஹோல்ஸு போகணுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த சமமாக. ஏன்னா அப்போ தான் நிலவு வச்சு அந்த சக்கை வைக்க முடியும் அப்படிங்கிறனால வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நானும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து 8:45க்கே சைட்டுக்கு போயிட்டோம். ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேங்களா. பட் ஆனால் வேறு வழி இல்லை, போயாச்சு. நல்லபடியாக நிலவு வச்சாச்சு. உங்களோட ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. மேலும் உங்களோட பிளஸ்ஸிங், எல்லாத்தோட பிளஸ்ஸிங் எனக்கு வேணும். உங்கள் வீட்டு பொண்ணுங்களாம் நினச்சி எனக்கும் என் பசங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நிலவு வச்சிட்டோம். இப்போ வந்து அவங்க அந்த நிலவு கழுவுனோடனே இது திண்ணீரை தண்ணியில் இது பண்ணி அந்த அண்ணா திண்ணீர் எடுத்து பட்டை போட்டாங்க. இன்னொரு அண்ணா வந்துட்டு சிகப்பு வச்சிட்டு இருந்தாங்க. நான் இதில் வந்து எதுவும் செய்யலை. நிலவுக்கு பூ போடுறதுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா ஹைலைட்டே பூ போடுறத மட்டும் பாருங்கள், செம்ம ஹைலைட்டாக இருக்கும். நான் ஆமாம் திருப்பி போட்டிருக்கேன்.
திருப்பி போட்ட மீன்ஸ் அப்படின்னா நிலவு நான் உள்ளே இருந்தேன், நிலவு வெளியில் இருந்துச்சு. திண்ணீர் பட்டை போட்டு சிகப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க, பட்டி பார்க்குறாங்க, பின்னாடி பாத்ரூம் பூசிகிட்ருக்காங்க, படி கட்டிகிட்ருக்காங்க. 1 பை 1 வேலை நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம டைல்ஸும் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதை முடிச்சுட்டு போகலாமான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் இன்றைக்கி போயிட்டு வந்தோம், நாளைக்கு பாப்பா காலேஜ் இருக்குன்னு சரிம்மா அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாம் பட்டை போட்டாச்சு. இப்போ நிலவு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு நிலவு பார்க்கும்போது ஒரு ஆசை, நம்மளும் சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்போ நம்மளும் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு இது தான். அதுக்கப்புறம் நிலவு தூக்கிட்டு போனாங்க. அந்த அண்ணா வந்து குலாம் பையனா உள்ளார போயிட்டார். அப்புறம் அண்ணா மாற்றி இந்த பக்கம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பிடிக்க சொன்னாங்க. அப்புறம் கண்ணாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது லெஃப்ட் சைடில் வரும். ஒரு அடிக்கு வந்து நமக்கு கிளாஸ் வரும் கண்ணாடி. அப்புறம் டோர் வந்து நல்லா டிசைன் வரும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனால் மாறி இருக்குது அப்படின்னா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாற்றிட்டாங்க. அண்ட் நான் சொல்லலை, அங்கே இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. உடனே மாற்றிட்டு சரி எல்லாம் பூஜை போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அப்புறம் அந்த அண்ணாங்க வந்து பூ வந்து நம்ம தான் போடணுன்னு சொன்னாங்க. பூ தண்ணி தெளித்து போடணுன்னாங்க. பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு. பூ வந்து உள்ளேருந்து போட்டனால நிலவுக்கு இப்படி போட்டேன், ஆனால் வெளியிலேருந்து தானே போடணும். சரி ஓகே. அப்புறம் அண்ணா இருந்துட்டு இல்லைப்பா நீங்கள் போட்டுருங்க, பாப்பா கேட்டல அப்படின்ட்டாங்க. அப்புறம் தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்தோம். பழம் இதெல்லாம் வச்சு தேங்காய்லாம் வச்சுட்டாங்க. தேங்காய் வந்து உடைக்கும் போது இதில் மெயினாக நான் சொல்லணும், உண்மையாலுமே நான் வேண்டிகிட்டே இருந்தேன், தேங்காய் நல்லபடியாக உடைக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நம்ம இந்த வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை அந்த இதையும் பாப்பா கொண்டாந்து வைக்க சொன்னால் வச்சுட்டான். நான் மேலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நவதானியம் போட்டு எல்லாம் அதில் காயின்ஸ் போட்டு நிலவில் கட்டினோம் நாங்கள். இன்றைக்கின்னு பார்த்து நான் ஏற்கனவே இருந்த காயினெல்லாம் உண்டியில் போட்டேன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு காயின். அதை உள்ளார போட்டு எல்லாம் கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து கட்டிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அவங்க வந்து இந்த பிள்ளையார் பிடிப்பாங்க இல்லையா, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி மேலே அருகம்புல் வைப்பாங்க. அது எனக்கு சரியாக சொல்ல தெரில, மன்னிக்கவும். அதை பிடிச்சி அந்த அண்ணா வந்து வைக்க ட்ரை பண்ணாங்க. நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஃபுல்லாக நான் பார்க்குறது தான் வேலை. கரெக்டாக பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துடணும் அந்த அண்ணா நீட்டாக அழகாக பிடிச்சிட்டாங்க. அந்த இன்னொரு அண்ணா போயிட்டு அருகம்புல்லும் ஒடிச்சிட்டு வந்துட்டார். பிடுங்கிட்டு வந்துட்டார். அரும்பில்ல கொண்டாந்து இதுன்ட்டாங்க. ஒரு அண்ணா பற்றி வச்சுட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா தீப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுனால எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தட்டு இல்லை சூடம்பத்தி காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணா இருந்துட்டு வெத்தலை இருக்க வேறு என்ன வேணும், வெத்தலையிலேயே நம்ம காட்டிக்கலாம், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து வெத்தலையிலே போட்டுக்கலானாங்க. அதுக்கப்புறம் நவதானியம் பிரித்து போட சொன்னாங்க. நவதானியம் பிரித்து போட்டு காயின் போட சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னென்னா வண்டியிலேயே பர்ஸை வச்சுட்டேன்னா, ஸோ அதனால் வந்து என்னால் பர்ஸை டக்குன்னு எடுத்து இது பண்ண முடியல. அப்புறம் போய் பர்ஸை எடுத்துகிட்டு வந்து 1.5 காயின் போட்டு எதுனா அந்த அண்ணன் எலுமிச்சம்பழம்லாம் அரிஞ்சு திருஷ்டிக்காக எல்லாம் பண்ணினாங்க. நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன செய்கிறதுனே ஆக்சுவலாக தெரியல. நான் வாக்கில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதில் காலையிலே மன கஷ்டத்தில் இருந்தனால யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். ஒரு கட்டத்தில் நானே அழுதுட்டேன், ரொம்ப அழுதுட்டேன். இந்த லைட்ரு வச்சு தான் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீ நெருப்புட்டி இல்லாமல் லைட்டரில் பற்ற வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லபடியாக எல்லாம் பற்ற வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு அண்ணா வந்துட்டு நெருப்புட்டி கொடுத்தாங்க சூடம் பற்றி வைக்கிறதுக்கு. இப்போ தான் செம்ம ஹைலைட்டு, நீங்கள் வேணால் பாருங்கள். எப்படி தர்ச்சனைக்கு வைக்க சொன்னாங்க, நான் 120 ரூபா வச்சிட்டேன் வெத்தலை பாக்கு மேலே. அப்புறம் இப்போது இதுதான் இந்த சூடம் ஏற்றுறதுக்கு தான் இப்போ பயங்கர ஹைலைட்டு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன், என் அம்மாட்ட வேண்டிட்டேன், என் அம்மாவோட பிளஸ்ஸிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்காய் உடைக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு, தேங்காய் வந்து எந்த விண்ணமும் இல்லாமல் நல்லபடியாக உடஞ்சிடணுன்ட்டு. ஏன்னா நிறைய மன கஷ்டத்தில் தான் நான் போனேன் நிலவுகள் வைக்கிறதுக்கு. நல்லபடியாக உடஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணேன். அதே போல் நல்லபடியாக உடஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். அது உடஞ்சதை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு. ஓகேடா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி. உண்மையை சொன்னால் நம்ம ட்ரீம் ஹவுஸ்க்கு நிலவு வச்சது உண்மையாலுமே செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் இப்போ தாங்க பாருங்கள் அந்த அண்ணா வந்து
சூடம் ஏற்றுறதுக்கு வெத்தலையில் கொட்டுவார். வெத்தலை மகிமை வேறு எதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி உள்ளங்கையில் காட்ட சொல்லுவாங்க. அந்த அண்ணா உண்மையாக சொல்லணும், கை ஹீட் ஆச்சா ஆகலைன்னா எனக்கு தெரியல. ஆனால் அந்த அண்ணா வந்து உள்ளங்கையிலே வந்து ஆர்த்தி எடுத்தாங்க. ஆர்த்தி எடுத்துகிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஓகே நிலை வந்து 5 பேர் பிடிச்சி வேணுங்க. அப்போ நான் மாலையும் வந்து மாற்றி இந்த பக்கம் வர மாதிரி மாற்றி போட்டுட்டேன். ஐ மீன் பூவை. சரி ஓகே தொட்டு கும்பிட சொன்னாங்க, நானும் தொட்டு கும்பிட்டேன். அடுத்து ரக்ஷுமாவும் போய் தொட்டு கும்பிட்டா. நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன் ரக்ஷு இருக்கும்போது நிருன்னு சொல்கிறீங்க, ரக்ஷு பாவம் தானே அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் ரக்ஷுனே சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனலை ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரக்ஷுனே சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பெரியத்தவங்க சின்னத்தவங்க பெரிய பாப்பா சின்ன பாப்பா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நவதானியங்கள்லாம் வந்துட்டு நிலவகாலில் கட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் பிடிங்க, நீங்கள் பாப்பாலாம் தொட்டு கொடுங்க, லைட்டாக தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பா அதுக்கப்புறம் என்னோடய நண்பன் என்னோடய ரிலேட்டிவ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சு நிலவுகள் வந்து வச்சாச்சு. வச்சதால் செம்ம ஹாப்பி, செம்ம சந்தோஷம். உண்மையாக சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கு அளவே இல்லை. ட்ரீம் ஹவுஸில் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு வந்திருப்போம் செப்பலோட. இப்போ நிலை வச்சுட்டு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி செப்பலை கழட்டிட்டு போவோமோ அதே போல் தான் நம்ம போகணும். ஸோ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அந்த சக்கை ஆக்கை அது என்ன சக்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு நல்லா அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்டதுக்கப்புறம் ஓகே டன். பார்க்கும் போதே ஒரு ஆனந்தம், ஒரு கண்ணீர். என்ன சொன்னாங்க, உங்கள் பில்டிங் தாம்மா நல்லா கடகடன்னு ஆகிடுச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்குமான்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் பிரச்சனை இருந்துச்சு. பட் ஆனால் அதுவும் ஒரு கட்டத்தில் ஓகே சரியாயிடுச்சு. ஏன்னா நான் உண்மையை பேசிட்டேன் பேங்கில். அதனால் உண்மையை பேசினா பேங்கில் நமக்கு வந்து விளக்கம் இருக்காது. பட் ஆனால் நல்ல முறையாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் பேங்க் லோனை பற்றி கேட்டிருந்தீங்க, அதுவும் நான் சீக்கிரமாக விலாவாரியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸ்கின்னுக்கும் வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க, அதுக்கும் நான் வந்து அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை ரிப்பீட் வார்த்தைகள் வந்திருந்தாலோ என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் என்ன பேசணும் அப்படிங்கலாம் ஒரு சந்தோஷத்தில் பேசுகிறேன். ஏன்னா இதுதான் பேசணும் அதுதான் பேசணும்லாம் எனக்கு தெரியல. பட் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்தம். நம்ம வீட்லேயும் வெஸ்டர்ண்டாக நம்ம உள்ளே போகும்போது வரும்போது அந்த நிலவை எத்தனை டைம் தொடுவோம், அந்த கதவை எத்தனை டைம் தொடுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கனவுக்குள்ளாரே போயிட்டேன். ஆக்சுவலாக நிலவு வச்சோன்னே ரொம்ப சந்தோஷம். சடனாக வந்து நல்லபடியாக நடக்கட்டும். நம்மளும் 5ஆந்தேதி வந்து புண்ணியாசனை பண்ணிவிட்டு அப்புறம் திறப்பு விழாவுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட பிளஸ்ஸிங் தான் வேணும். 5ஆந்தேதி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம வந்து பூஜை பண்ணி வாஸ்து பூஜை பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம என்னென்ன புது பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஐயரும் வந்து கொடுத்துருக்காரு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத. ஸோ எனக்கு தெரியாது, எனக்கு எந்த பெரியவங்களும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போங்க, மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பார்த்தா ஒரு பூனை மாதிரி தான் இருக்கும், ஆனால் 2 பூனை படுத்துருக்கேன். அக்கா தங்கை பாசம் மழை இப்பொழுதுதான் பொழியும். வாட்சிங் தான் இங்கே கழட்டி போட்டேன், நான் கிடக்கு. இங்கே பாருமா, வினோத பிரிவிங்க, வித்தியாச பிரிவிங்க. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், ஃபோனு சர்வீஸ் கொடுத்தா எல்லாம் போயிடுமா? ஆனால் எனக்கு எல்லாமே வேணும், என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லபடியாக நிலவுகள் வச்சுட்டோம். இப்போ டைல்ஸ் பார்க்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு ரக்ஷு காலேஜ் சரி எக்ஸாம் இருக்குது, போக முடியாது. நிறுவும் ஸ்கூல் போயிட்டா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு 2 நாளாக தள்ளி போகுது. என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோங்கிறத முடிஞ்ச வரைக்கும் வீடியோலாம் அப்டேட் பண்ணுறோம். எங்களுக்கே தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். போனாலும் தெரியாது. இந்த இப்போ நம்ம போயிட்டு வந்துடலாம். அம்மா இந்த கலர் கூட ஓகே தானம்மா? நான் தண்ணி கொஞ்சம் கிளம்பிட்டோம். நம்ம ஒரு கலர் நினச்சி போகிறோம், அங்கே அந்த கலர் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு. பட் என்னன்னா வீடியோ தான் எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு கேட்குதான்னு கூட தெரியல. வீட்டுக்கு போய் பேசுகிறோம்.